பொள்ளாச்சியில் 10 வயது சிறுமிகளை கடத்தி பாலியல் வன்முறை செய்துள்ள சம்பவம் நாடெங்கிலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை தலைகுனிய செய்துள்ள இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை இப்போது பார்க்கலாம். மாணவிகள் கடத்தப்பட்ட பொள்ளாச்சி TELC தனியார் மாணவர் இல்லம் இதுதான். இங்கு தங்கி படித்து வந்த சிறுமிகள் 2 பேரை கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவில் கத்தியை காட்டி மிரட்டி கடத்திய நயவஞ்சகர்கள் அருகிலுள்ள வளாகத்தில் வைத்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினர். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்த 2 குழந்தைகளுடைய உயிர் என்பது இன்னைக்கு உத்தரவாதம் இல்லாம இருக்குது. ஆகவே உடனடியாக இந்த பெண்கள் இந்த குழந்தைகளை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பணும். எதற்காக கடத்தப்படுகிறோம், என்ன நேர்கிறது என்பதை கூட உணர முடியாத பிஞ்சுகளை அத்தகைய வன்முறைக்கு ஆளாக்க எப்படித்தான் மனம் துணிந்ததோ. உரிய அங்கீகாரமின்றி இந்த மாணவர் இல்லம் செயல்பட்டு வந்தது குறித்து பல முறை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆயினும் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு இந்த சம்பவத்திற்கு அடிகோலி இருக்கிறது. With all the whatever they are having registration or not, that we have to check. After only the checking we will come to know what exactly the situation. So we are in the process of checking. After checking we can come to any conclusion. நெஞ்சை பதற வைக்கும் இந்த அடாத செயலுக்கு பின்னர் அங்கீகாரமின்றி செயல்பட்டு வந்த மாணவர் இல்லத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்கியிருந்த குழந்தைகள் அனைவரும் வேறு இல்லத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். தங்களுடைய சக தோழிக்கு நேரிட்ட கொடுமை குறித்து அறியாத அந்த குழந்தைகள் அடுத்த இல்லத்திற்கு செல்வதற்கான பயணத்தை மேற்கொள்ள தயாராக அமர்ந்திருந்த காட்சி வேதனையை அளிப்பதாக இருந்தது. பொள்ளாச்சியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் மாணவர் இல்லங்கள் குறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம். இந்த சோதனையை மாநிலம் தோறும் நடத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இனியும் இதுபோன்ற கொடுமைகள் நம் மண்ணில் நிகழக்கூடாது என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது.